கலைஞர் அவர்கள் தலைமையில் செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்பட்டதில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து நீதி விசாரணை நடத்திட வேண்டும். வெள்ள நிவாரணத்தில் அதிமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள், ஊழல்கள் அவைகளெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடிவு செஞ்சு ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி திறந்த காரணத்தினால, முறைகேடாக திறந்த காரணத்தினால தாம்பரம், அதை தொடர்ந்து சைதாப்பேட்டை போன்ற பகுதிகள் தான் அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டது. அதனால் சைதாப்பேட்டை பகுதியில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் காவல்துறை சைதை பகுதியில் நடத்துவதற்கு அனுமதி தர முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார்கள். இது குறித்து தலைவர் கலைஞர் அவர்களோடு இன்று காலையிலே கலந்து பேசி அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடத்துல நடத்துங்கள் என்று மாவட்ட கழகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வருகிற 5ஆம் தேதி திட்டமிட்டபடி சென்னையில் சேப்பாக்கம் பகுதியில் அரசினர் விடுதி, விருந்தினர் விடுதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நடைபெறவிருக்கிறது. அதாவது தொடர்ந்து சென்னை போன்ற 22 சட்டமன்ற தொகுதிகள் இந்த பயணம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எதிர்பாராத வகையில் மழை வந்த காரணத்தால் அது ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து வருகிற ஜனவரி முதல் வாரத்தில் அந்த பணியை தொடர்ந்து நான் நடத்தவிருக்கிறேன். என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன நடந்துச்சு? 2016ஆம் ஆண்டு வந்து அதிமுக அரசு இல்லை, நானே பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னை சந்திக்கக்கூடிய, இப்போ நீங்கள் என்னை பேட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு 2011 வந்த நாளிலே வாரத்திற்கு ஒரு முறை, அதுவும் வியாழக்கிழமை உங்களை நானே அழைத்து பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முறையாவது உங்களை அழைத்து பேசியிருக்கிறாரா? அல்லது நீங்களாவது போய் அவரை சந்தித்து பேசுகிற, பேட்டி எடுக்கிற முயற்சி ஈடுபட்டிருக்கிறீர்களா என்று நான் பல முறை உங்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த செய்தியை நீங்கள் வெளியிடுவதே கிடையாது. அதைத்தான் திரு விஜயகாந்த் அவர்கள் நேற்றைக்கு அந்த செய்தியைத்தான் கேட்டிருக்கிறார்.